பெங்களூர் ஸ்டைல் தோசை சாப்பிட போலாமா? ஹே காய்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் அண்ட் ஸ்டோரிஸ். ஒரு வேலை விஷயமா திருவான்மியூர் வரைக்கும் போக வேண்டியது இருந்துச்சு. ஆன் த வேல நாங்க பார்த்த ஹோட்டல் தான் உப்பவிஹார். நான் ஆல்ரெடி பெங்களூர்ல இருக்க ராமேஸ்வரம் கஃபேல சேம் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்ஸ் நான் சாப்பிட்ருக்கேன். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ண டிஷ் மேங்களூர் பன்ஸ். இது ஸ்வீட்டா இருந்துச்சு, பட் சாப்பிட சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் தம்பிக்காக மினி இட்லிஸ், அவனும் அதை என்ஜாய் பண்ணான். நான் ஆல்ரெடி மசாலா தோசை ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம டிஃப்ரெண்ட்டாக வெண்ணை மைசூர் மசாலா தோசை ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருந்தேன். உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மெயினாக இந்த மெதுவடையை பற்றி சொல்லி ஆகணும். நம்ம ஊர்லலாம் ஆனியன் பெப்பர்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே எதுவுமே இல்லை, பிளெயினாக இருந்துச்சு. பட் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. தென் காஃபியும் பூரியும் வாங்கியிருந்தோம். இட்ஸ் நார்மல் அண்ட் டேஸ்ட் குட். இப்படி நல்லா போயிட்டு இருக்கும்போது நான் அத்திப்பழம் ஜூஸ் குடிச்சு தான் நான் என் மீலை கம்ப்ளீட் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சாரு என் ஹஸ்பண்ட். சத்தியமா சொல்றேன் காய்ஸ், வாயிலேயே வைக்க முடியல. அதுக்கு அவரு ஒரு காரணம் தான். எனக்கு நோ சுகர் நோ ஐஸ்ன்னு பிளைன் வாங்கினாரு. ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஓகே காய்ஸ், இது மாதிரி ஃபுட் ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.